முன்னாடி வடக்கு வளர்கிறது தெற்கு தேய்கிறது பேசியிருக்கோம். இப்ப தெற்கு வளர்கிறது வடக்கு கொடுக்குதுங்கிற மாதிரி நம்ம தொடர்ந்து இந்த வடக்கு தெற்கு பிரச்சனையை திமுக திரும்ப முதலமைச்சர் அந்த இதை மேற்கோள் காட்டி பேசியிருக்காரு. தமிழ்நாடு மக்களை உச்சநீதிமன்றம் சரிங்க ஐயா, நேத்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சட்டப்பேரவையில் பேசும் பொழுது 10 சாதனைகள் அப்படின்னு பட்டியலிட்டாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பா இல்லை, நம்மை விட வேறு மாநிலங்கள் முன்னாடி இருக்காங்க. இன்னைக்கு உத்தரப்பிரதேசம் 9.2% ஆஃப் நேஷனல் ஜிடிபி அவங்ககிட்ட இருக்கு. நம்முடைய தமிழ்நாடு 9.1% இருக்கும். அதை முதலமைச்சர் அவர்கள் அதை ஏற்காம தமிழகம் 2வதுன்னு சொல்லியிருக்காங்க. உத்தரப்பிரதேஷ் 2வது போனது சமீபத்தில் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இன்னைக்கு உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் வடக்கு வளர்கிறது தெற்கு தேய்கிறது அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு தமிழ்நாடு திமுகவால் தேய்கிறதுங்கிறதா உண்மை. இந்த 2024 பாரதிய ஜனதா கட்சி பிரஸ் மீட் தலைவா 2024 பாரதிய ஜனதா கட்சி மக்கள் முன்னாடி தமிழகத்தில் வைக்கக்கூடிய கோரிக்கையே தமிழகம் திராவிட முன்னேற்ற கழகத்தால் தேய்கிறது, ஒரு குடும்பத்தால் அழிகிறது, கோபாலபுரத்து குடும்பத்தால் பின்னோக்கி செல்கிறது. இந்த 3 கோஷணையத்தான் நாங்கள் வைக்க போறோம். தமிழ்நாடு திமுகவால் தேய்கிறது, திமுக குடும்பத்தால் அழிகிறது, கோபாலபுர குடும்பத்தால் பின்னோக்கி போகிறது. இதை நாங்கள் பல இடத்துல சொத்து பட்டியல் வெளியிட்டிருக்கோம், டிஎம்கே ஃபைல்ஸ் வெளியிட்டிருக்கோம், ஒருத்தருடைய சொத்தை காட்டியிருக்கோம். இதுக்கு வரக்கூடிய மக்கள் பணத்தை எப்படி சுருட்டுறாங்கன்னு நம்ம பேசியிருக்கோம். அதனால் இவர்கள் என்னதான் கூச்சல் குழப்பம் போட்டாலும் தமிழகம் உண்மையாலும் வளர வேண்டும் என்றால் இங்கிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற கட்சியை அப்புறப்படுத்தினா மட்டும்தான் முழுமையான வளர்ச்சியை தமிழகம் பார்க்கும். அது வருகின்ற காலத்தில் நம்ம பேசுறோம். முதலமைச்சர் அவர்கள் சட்டப்பேரவையில் சொல்லட்டும், 10,76,000 கோடி மத்திய அரசு எங்களுக்கு கொடுக்கலின்னு சட்டப்பேரவையில் சொல்றேன். சேலஞ்ச் பண்றாங்க. 10,76,000 கோடி தமிழகத்திற்கு நம்முடைய மோடிஜி ஆட்சியில இந்த பட்ஜெட் சேர்த்தாம ஃபர்ஸ்ட் 9 பட்ஜெட் அடிப்படையில் ஆட்சி அடிப்படையில் 9 ஆண்டுகள்ல 10,76,000 கோடி கொடுத்திருக்கு. அது இல்லை என்று மறுக்கணும். ஆனால் இவர்கள் என்ன கணக்கு சொன்னாலும் மக்களுக்கு தெரியும், மோடி அவர்களை பொறுத்தவரை தமிழகத்திற்கு எந்த விதமான ஏற்றம் இறக்கம் பார்க்காம தமிழகத்திற்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. திமுகவினால் மட்டும்தான் தமிழகத்தினுடைய வளர்ச்சி குண்டுகிறதோ தவிர வேறு யாராலையும் கிடையாது. கடந்த 2 நாட்களாக பண்றாங்கன்னு சில அம்சங்கள் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. அவர்களுக்கு எங்கள் ஆதரவு இருக்கு. அண்ணன் கருணாகராஜன் அவர்கள்லாம் போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க, போறாங்க. மறுபடியும் அவருடைய கோரிக்கையை நிறைவேற்றணும். ஆனா மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் வேணும்னா தமிழகத்தினுடைய முதல் குடிமகனா மாற்றுத்திறனாளியை டிக்ளேர் பண்ணணும். அது மட்டும்தான் சொல்யூஷன். தமிழகத்தினுடைய முதல் குடிமகனா மாற்றுத்திறனாளியை டிக்ளேர் பண்ணணும். மாற்றுத்திறனாளினா எல்லா விதத்திலும் மாற்றுத்திறனாளி, வாய், காது, கண், மனநல குன்றி இருப்பது, உடம்புல ஒரு சிறு பிரச்சனை இருக்குது, அவர்களை முதல் குடிமகன், அதாவது ஃபர்ஸ்ட் ரைட் அவங்களுக்கு கொடுத்துருங்க. நம்முடைய தமிழ்நாட்டினுடைய ரிசோர்ஸஸை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு ஃபர்ஸ்ட் ரைட். ஸ்கூலா ஃபர்ஸ்ட் ரைட், பார்க்கிங்கா ஃபர்ஸ்ட் ரைட், மெட்ரோ ட்ரெயினில் ஏறுறாங்களா தனியாக ஃபர்ஸ்ட் ரைட், அரசு பேருந்தில் போகிறாங்களா ஃபர்ஸ்ட் சீட்டு, சினிமா தியேட்டருக்கு போகிறாங்களா முதல் இருக்கை. இதை நீங்கள் கொடுத்தா மட்டும்தானே அதுக்கெல்லாம் சொல்யூஷன். இல்லாட்டி இது சொல்யூஷன் கிடையாது. அதனால் பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் தீர்க்கமாக யோசிக்கிறோம். மற்ற அரசியல் கட்சி மாதிரி போராட்டம் பண்ணாங்க, அன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு போகிறோம் அப்படிங்கிறத தாண்டி 2026 நம்ம தேர்தல் அறிக்கையில் பார்ப்பீங்க, மாற்றுத்திறனாளி சகோதர சகோதரிகளுக்கு தமிழ்நாட்டினுடைய முதல் குடிமகனாக நாங்கள் டிக்ளேர் பண்ணுவோம். எல்லா ரிசோர்ஸஸும் முதல்ல அவங்களுக்கு கொடுப்போம். ஏன்னா அவர்களை பார்த்து கொள்ள வேண்டியது சமுதாயத்தினுடைய கடமை. தயவு செஞ்சு யாருமே அவங்க அப்பா அம்மா கடமைன்னு நினைக்கக்கூடாது. ஒரு மாற்றுத்திறனாளி சகோதர சகோதரி இருக்காங்க, அப்பா அம்மா கடமை இல்லைங்க சார், அது சமுதாய கடமை. சமுதாயம் தன்னுடைய கடமையாக மாற்றுத்திறனாளியை பார்த்துக்கிட்டா தான் அவங்க மேல இருக்கிற ஸ்டிக்மா வெளியே போகும். அவர்கள் மீது சில மக்கள் பார்க்கக்கூடிய பார்வை அடிப்படையில் மாறும். ஐரோப்பிய நாடுகள் அப்படித்தான் இருக்கு. இன்னைக்கு தமிழகமும் இந்தியாவில் முன்னோடி மாநிலமாக மாற்றுத்திறனாளிகளை நம்முடைய தமிழகத்தினுடைய முதல் குடிமகனா டிக்ளேர் பண்ணா எப்படின்னா அந்த பிரச்சனை வரும். அதனால் நிச்சயமாக நாங்கள் அதை செய்வோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.